ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் முனிஷ் ஆரஃப். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விண்டோ ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட். அதாவது ஒரு கண்ணாடிக்கு அங்கால உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு எப்படி தோணும்ன்றத பார்க்க போறோம். இது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். இது எஃபெக்ட் பண்ணது. இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்ன்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ நான் என் பேக்கிரவுண்டா ஒரு ஃபிக்ஸர செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபிக்ஸருக்கு தான் இப்போ நான் விண்டோ ரிஃப்ளெக்டிங் எஃபெக்ட்ட பண்ண போறேன்னு சொன்னா, நான் அடுத்த கேன்வாஸ்ல அதுக்கான இன்னொரு ஃபிக்ஸர வச்சிருக்கேன். இத டிராக் பண்ணி அப்படியே இந்த கேன்வாஸ்ல விட்டீங்கன்னு சொன்னா இப்படி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சிறுசு பண்ணிட்டு அல்லது பெருசு பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான பொசிஷன்ல நீங்க அமர்த்திக் கொள்ளலாம். இப்போ என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க லேயர் 1ல இருக்கு. நான் அதுக்கு ரீநேம் பண்ணிடுறேன். விண்டோ அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். விண்டோ லேயர் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இது கொடுத்துட்றேன். இது கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு காலப்போக்குல நீங்க இந்த விண்டோ அந்த லேயரை மாத்திரம் நீங்க சேஞ்ச் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்ல போடணும், மோனோ கலர்ல போடணும்னு சொன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக ரைட் கிளிக் பண்ணி எது கொடுக்குறேன்னு சொன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் விண்டோ கிளிக் பண்ணுங்க. பிளெண்டிங் மோட் நார்மல்ல இருக்கு. நான் இதை வந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்றேன். ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிட்டு ஃபில்டர் கர்ஷன் பிளருக்கு போய் இதுல கொஞ்சமா பிளர் பண்ணுங்க. டீட்டெயில்லாம் உங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு டீட்டெயில் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னா அதிகமாக்குங்க. உங்களுக்கு டீட்டெயில் கொஞ்சமா விளங்கணும். அதாவது விண்டோ ரெஃப்ளெக்டிவ் கொஞ்சமா உங்களுக்கு டீட்டெயில் விளங்கணும். விண்டோக்கு அங்கால கொஞ்சமா டீட்டெயில் விளங்கணும்னு சொன்னா கொஞ்சமா இந்த அளவுக்கு உங்களோட இமேஜை பொறுத்து நீங்கள் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ 2.4ல வச்சு நான் ஓகே பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹீவன் சேச்சுரேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் சேச்சுரேஷனை நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணிட்டு -52 ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு லெவல்ஸ் அப்படின்ட்டு போகிறேன். லெவல்ஸுக்கு போய் மிட் டோனை மாத்திரம் நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டு ஓகே இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோன்ற லேயருக்கும் பேக்ரவுண்ட் லேயருக்குமே இந்த ரெண்டு எஃபெக்ட்டும் வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்குண்டா எனக்கு விண்டோ இந்த லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். லெவல்ஸ் 1 அப்படின்னு லேயர் ஆக ஃபர்ஸ்ட்டில் லேயர் ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றத கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த எஃபெக்ட் ஓகே. உங்களுக்கு தேவையான பிக்சரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எஃபெக்டை கொடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.